வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். கிராமத்து திரைப்படங்கள் எடுத்துக்கிட்டாவே வெவ்வேறு பரிமாணங்கள்ல இவரோட கதையாகட்டும், இவரோட இயக்கமாகட்டும் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இறந்த செய்தி பார்த்தீங்கன்னா, திரையுலகத்துக்கே ஒரு வெற்றிடத்த விட்டு சென்றிருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லலாம். 1970 காலகட்டங்கள்ல இவர் முதலாக அவரோட கிராமத்து பாணியில படங்கள் எடுக்கும் பொழுது, அவருக்குன்னே ஒரு தனி மெஜாரிட்டி அமைத்து இந்த படங்களை இயக்கியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். 1970 காலகட்டங்கள்ல சிவாஜி ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், அவங்களோட கொலாட்சிய காலகட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு அப்புறம் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர் அவங்களுக்கு அப்புறம் கமலஹாசன், ரஜினி அவங்களோட நடிப்பு சம அற்புதமாக இருந்ததனால அவங்கள வைத்து பல படங்களை எடுத்திருக்கிறாரு பாரதி ராஜா. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்குள்ளேயே எடுக்கப்பட்ட பல படங்களாக இருந்தாலும் மெல்ல மெல்ல அது அவரோட கற்பனை கலைந்த கிராமத்து கதையாகவே இருக்கும். பாரதி ராஜாவோட வலுவான கதைகள், யதார்த்தமான இயக்கம், இவர் எல்லாமே கிராமத்து சம்பந்தப்பட்ட கதைகளாகவே அவரு எடுத்து வாழ்ந்து வந்தாரு சினிமாவுல. பாரதி ராஜாவோட முதல் படம் 16 வயதினிலே புதிய பார்வையிலே அப்படின்ற படம் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சது. ஒரு நாயகனோட வில்லன் படத்துல கதாபாத்திரத்துல அவருக்குன்னே வில்லன் கேரக்டர் கொடுத்து நடிக்க வைத்த திரைப்படம் 16 வயதினிலே. அது மட்டும் இல்லைங்க, அவர்கள் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் இது போன்ற படங்களை கொடுத்த காலகட்டம் இருந்தாலும் அந்த காலகட்டத்துல அதுக்கு இணையான படங்களை அவரு கொடுத்திருக்கிறாரு. 16 வயதினிலே கமலஹாசனுக்கு சப்பானி அப்படின்ற கேரக்டரை கொடுத்து அவரை மேலோங்க வச்சிருக்குது. முதலா கதை இயக்கி டைரக்ஷன் பண்ணும்போது கமலஹாசன் கிட்ட போய் நான் 16 வயதினிலே எடுக்க போறேன், நீங்க அதுல ஒரு ஜப்பானி கேரக்டர்ல பண்ணணும் அப்படின்ட்டு, அதாவது ஊனமுற்ற கேரக்டர், அதாவது கொஞ்சம் கால சாட்சி நடப்பாரு கமலஹாசன், அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னவனே அவரு எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாம சரி அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு. பாரதி ராஜாவுக்கு முன்னுதாரணமாக மாறிய திரைப்படம் 16 வயதினிலே. அழுக்கு பிடித்த கிழிந்த சட்டையுடன் அதுல நடித்து சப்பானியாக வலம் வந்த கமலஹாசன் ஆகட்டும், பரட்டை கேரக்டர் அதாவது வில்லனாக நடித்த ரஜினிகாந்த் ஆகட்டும், இவங்களோட இரண்டு பேரோட பரிமாணத்தையும் அற்புதமாக காமிச்சிருப்பாரு 16 வயதினிலே இயக்குனர் பாரதி ராஜா. அதுக்கப்புறம் முதிர்ச்சியான பாத்திர கேரக்டர்ல பாத்தீங்கன்னா மயிலு என்ற பேர்ல ஸ்ரீதேவி நடிச்சிருப்பாங்க. அவங்களோட யதார்த்தமும் அந்த படத்துல, அதாவது 16 வயதினிலே படத்துல யதார்த்தமா இருக்கும். இயக்குனர் பாரதி ராஜா தன்னோட முதல் படத்திலேயே தன்னோட வலுவான வெற்றிய கொடுத்தவர். கமலஹாசன், ரஜினிகாந்த் இவங்களை போல வளர்ந்து வரும் பல முன்னணி கதாநாயகர்கள் ஆகட்டும், ஸ்ரீதேவி, மறைந்த ஸ்ரீதேவி அவர்களுடைய முன்னுதாரணமாக எடுத்துட்டு வரும் பல கதாநாயகிகள் ஆகட்டும், வலம் வரும் எந்த ஒரு செயலையும் இவரு தன்னோட யதார்த்தமான செயல்ல ஒரு கதாநாயகராகட்டும், கதாநாயகிகள் ஆகட்டும் தேர்வு செய்வதில் அவர் முன்னுதாரணமாக இருப்பாரு. ரஜினி ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, பரட்டை கேரக்டர்ல தன்னை அறிமுகம் படுத்தி வில்லனாக அறிமுகம் படுத்திய பாரதி ராஜாவுக்கு நான் இன்னமும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பாரதி ராஜா 16 வயதினில படத்துக்கு அப்புறம் அவரு தனித்தத்துவமான படங்கள் பலவற்றை எடுத்திருக்கிறாரு. பெரும்பாலான படங்கள் பாத்தீங்கன்னா கிராமத்து பின்னணியாக, தனித்தத்துவமாக, கிராமத்து சார்ந்த கதைகளாகவே அவர் இயக்கிட்டு வந்திருந்திருக்காரு. பாரதி ராஜாவோட இரண்டாவது திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். அதுல பாத்தீங்கன்னா சுதாகர், ராதிகா அவங்க இரண்டு பேருமே தன்னோட யதார்த்தமான நடிப்புல நடிச்சிருப்பாங்க. அந்த இரண்டாவது படம் கிழக்கே போகும் ரயிலும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருக்குது. அவருடைய மூன்றாவது திரைப்படமான சிகப்பு ரோஜாக்கள், அதுல பாத்தீங்கன்னா கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் தன்னோட யதார்த்தமான நடிப்புல அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா கமலஹாசன் அதுல சைக்கோ த்ரில்லர் பாணியில நடிச்சிருப்பாரு. அதாவது அந்த காலத்திலேயே ஒரு த்ரில்லர் படமான படம் தாங்க இந்த சிகப்பு ரோஜாக்கள். இயக்குனர் பாரதி ராஜா 16 வயதினிலே
இயக்க ஆரம்பித்து படிப்படியாக வளர்ந்து வந்தவர். இவர் பாத்தீங்கன்னா முதல்ல நடிக்க ஆசைப்பட்டவர். தேனி மாவட்டம் அல்லிநகரம் அப்படின்ற கிராமத்துல 1941ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பெரியமாய தேவர், மீனாட்சி அம்மாள் இவங்க 2 பேத்துக்கும் மகனாக பிறந்தவர் தாங்க இந்த பாரதி ராஜா. இவரோட இயற்பெயர் சின்னசாமி பால்பாண்டி அப்படின்றவர் தாங்க இவரோட இயற்பெயர். போக போக முதல் 16 வயது நிலை திரைப்படத்துல இயக்குனர் பாரதி ராஜாவாக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். இவருடைய மறைவு பாத்தீங்கன்னா மீண்டும் இது போன்ற இயக்குனர் யாராலும் வர முடியாது அப்படின்ட்டு சொல்லலாம்.